பாருங்கள். இது போல் 2 வந்துட்டு ஆஃப் பாயில் போட்டு 2 வந்துட்டு ப்ளெயினாக போட்டிருக்கிறேன். அப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரேஷியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கிறது வேறு விதமாக இருக்கும். அதாவது கைப்பிடி அளவு தேங்காய் பூ, கைப்பிடி அளவு பழைய சாதம், 1 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, இவ்வளவு தான். 1 ஸ்பூன் உளுந்துன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூன், அவ்வளோதான். டேபிள் ஸ்பூன் உளுந்து, இவ்வளோ தான் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சேன். சோடா உப்பு இது எதுவுமே போட மாட்டேன். சோடா உப்பு எந்த பொருள்லையும் நாங்கள் சேர்த்துறதில்லை. பஜ்ஜிக்காக இருந்தாலும் இட்லி மாவு தான் சேர்த்துவேன். சில சமயம் கேக் அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் சோடா உப்பு ஈஸ்டெல்லாம் சேர்த்துவோம். இதுக்கெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. சால்ட்டோட சரி. நேற்று நைட்டே அரைச்சி மிக்சியில் தான் அரைச்சேன். 1 டம்ளருங்கிறதுனால எல்லாம் ஒரு டைமே, தனித்தனியாக ஊற வைக்க தேவையில்லை. எல்லாம் ஒரு டைமே போட்டு கழிஞ்சிட்டு மூடி வச்சுட்டு அப்படியே அரைக்க வேண்டியது தான். தேங்காய் துருவலும் உப்பும் போட்டுட்டு அரைச்சி